இப்போ தானியேலுடைய காரியம் ஜெயமாய் இருந்தது. தன் வேலையில் அவன் உத்தமமாய் இருந்தான், உண்மையாய் இருந்தான். இப்போ ஊழிய பாதைகளிலும் சரி, குடும்ப காரியங்களிலும், தன்னுடைய வேலை காரியங்கள், வியாபார காரியங்கள் எல்லாவற்றிலும் கூட நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதில் நீங்கள் உண்மையாய் இருக்கும் பொழுது, சின்ன சின்ன காரியங்களில் கூட நீங்கள் உண்மையாய் இருக்கும் பொழுது, உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றும் பொழுது, கர்த்தர் அதற்கேற்ற நிறைவான பலனை நிச்சயமாய் கர்த்தர் கொடுப்பார். ஆகவே ஏனோ தானோ என்று உங்கள் வேலையை செய்யாதபடி ஒரு பயத்தோடு கூட, ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற அந்த வேலைகளில், இந்த ஊழியத்தில், கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற அந்த வியாபாரத்தில் உண்மையும் உத்தமமாய் விவேகமாய் நான் செயல்பட வேண்டும், இந்த காரியத்தை நான் பயத்தோடு கூட செய்ய வேண்டும் என்று நீங்கள் செய்யும் பொழுதுதான் கர்த்தர் அதற்கேற்ற ஆமென் பலனை கொடுப்பார். கனமுள்ள ஒரு பாத்திரமாய் கர்த்தர் உங்களையும் வணைந்து நடத்துவார். அப்போ முதல் காரியம், தன் வேலையில் ஜாக்கிரதையாய் காணப்படுகிற ஒரு அனுபவம். தொழிலில் ஆமென் கவனமாயிருங்க. ஊழியத்தின் பாதைகளில் அதிகமாய் உபவாசங்கள், ஜபங்கள், ஆண்டவருடைய சமூகத்தில் வேத வாசிப்புகள். அப்போ இந்த பாதைகள் நடந்து செல்லதான் ஆத்துமாக்களை குறித்த ஒரு கரிசனைகள் காணப்பட வேண்டும். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற ஒரு உத்தமமான ஒரு ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இந்த ஆத்துமாக்களுக்காக நான் ஜெபிக்கிறவனாய் மாத்திரமல்ல, ஆத்துமாக்களை சேகரிக்கிறவனாயும் காணப்படணும் ஐயா, ஆத்துமாக்களை சேகரிக்கிறவனாய் நான் காணப்படணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாய் இந்த ஆத்துமாக்களை கர்த்தர் உங்கள் பக்கமாய் கூட்டி சேர்ப்பார்.